உங்கள் அனைவருக்கும் நான் உங்களோட முல்லை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இது வந்து முல்லை சேட்டையில ஒரு புதுவிதமான ஷோல சந்திக்கிறோம். இது எதுக்காகனா, இங்க நான் எங்க உட்காந்துருக்கேன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏவிஎம்ல உட்காந்துருக்கேன். ஏவிஎம்ல எங்க? ஏவிஎம் ரகு அண்ணன் ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன். அண்ணே வணக்கம். வணக்கம். இவர் வந்து ஹீரோவை சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவர் அப்படி தணிக்காதீங்க. இவர் மியூசிக் டைரக்டர் இல்லண்ணே, மியூசிக் டைரக்டர். இப்ப வில்லனா வராரு. அறியாத பசங்க வில்லனா வர போறாரு. மிக சிறந்த நடிகர். எனக்கு தெரிஞ்சதுதான் சிறந்த நடிகர். ஏன்னா என்ன பார்த்தா அவ்வளவு நல்லா பேசுவாரு. போனதுக்கு அப்புறம் எவ்வளவு திட்டுவாருன்னு தெரியாது, நல்லா பேசுவாரு. மியூசிக்ல மிக பிரம்மாண்டமான இசையை படைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வல்லுநர். நிறைய பேருக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பிளஸ் என்னன்னா சார், இளையராஜா சாருக்கு அப்புறம் இந்த ஹார்மோனியத்துல மேனுவலா இன்னைக்கும் வாசிக்கக்கூடிய ஒருத்தர், அது யாருன்னு பார்த்தா நம்ம ஏவிஎம் ரகன் தான். அப்படிதான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மைதான், நானே கண் கூட பார்த்திருக்கேன். இதை பல மியூசிக் டைரக்டர் வந்து நேரடியா பாராட்டி இருக்காங்க. இப்ப அறியாத வயசு படத்துல, அறியாத வயசா பசங்க, ஆமா அதுதான் நான் கொஞ்சம் கம்பேர் சார். ஏன்னா இளையராஜா சார் பண்ண அறியாத அந்த பாட்டு அப்பப்போ வந்துடும். அறியாத பசங்க படத்துல நான் ஒரு முக்கியமான ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே? ஏன்னா ஆமா, ஏன்னா நானா சொன்னா நம்ப மாட்டாங்க. இவரு டைரக்டருக்கு அந்த படத்துக்கு இல்ல, இந்த படத்துல வந்துட்டு நான் ஒரு 20 வருஷமா மியூசிக் டைரக்டர் வந்திருக்கேன். ஒரு படம் முதல்ல டைரக்ட் பண்றேன், அறியாத பசக்கு. எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அதுல தம்பி முல்லை வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஒரு சிறந்த நடிகன், நல்ல நகைச்சுவை நடிகன். சார்லி சாப்ளின், நாகேஷுக்கு அந்த வரிசையில் அவன் மிகப்படுத்தி சொல்ல ஒரு மகா நடிகவன். இந்த படத்துல இருந்து ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும். இன்னைக்கு என் போராத நேரம் வந்து பாட போறேன்னு சொல்றான். அதுதான் என்னால தாங்கி முடியல. எஸ்பிபி, மலேசியா எல்லாருக்கும் வாசிச்சா, சுசீலாமா வாசிச்சா, என்னோட 6 மொழி இன்னைக்கு இவனுக்கு வாசிக்க வேண்டியதா இருக்கு. அதே உங்களுக்கு போராத காலம், எனக்கு நல்ல நேரம். ஏன்னா இப்ப நான் நிறைய பாடி ஆடியன்ஸ் தான் என்ன வந்து முல்லை வந்து சீக்கிரம் தான் பண்ணுவேன். இப்ப நான் சொல்றது இன்ட்ரோடியூஸ் ஆகுது எப்படி தெரியுங்களா? முல்லை முல்லை என வந்தேன், இந்த முல்லை தான், அப்படிதான் நம்மள மாத்திக்கிறது. இசைக்கு வந்து சோதனையை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம்னு பணக்காரன் படத்துல வரலாற்றுல இன்னைக்கும் மிக சிறந்த இடத்தை பிடிச்சிருக்கிற அந்த பாட்டை தான் பாட போறேன். ஒரு சின்ன திருத்தம். பணக்காரன் சத்யா மூவிஸ் பண்ண படம், இசைஞானி பண்ணியிருக்காரு, குருநாதர் பாட்டு பாடிருக்காரு. அதை கொஞ்சம் கேடாம ஓரளவு நல்லா பண்ணல, கேடாம பாத்து போனேன். ஏன்னா அந்த சத்யா மூவிஸ்ல 2 படம் நான் நடிச்சிருக்கேன். ஓ அப்படியா? அது ஒண்ணு நடிச்சு பிரச்சனை அதன்னு இது நான் வந்து சரணத்திலிருந்து போறேன். அப்படி எடுத்தோம்னா நல்லா இருக்கும். தம்பி, யார் கொடுத்த பழக்கம் சரணத்திலிருந்து? நிறைய நான் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறேன். ஒரு பாடல் இருந்து பல்லவில இருந்து பாடணும். அது என்ன சரணத்துல பாடுறோம்? அப்பதான் நமக்கு இசை தெரியும். இசையில குதிக்கிறோம் நினைக்கிறோம். குதிக்க வேணாம், எழுந்துக்க வேணாம். ஒழுங்கா பெரியவங்க பண்ண பல்லவில இருந்து ஒரு பாட்டு பாடு. பல்லவில பாடணுமா? அந்த முறை வந்து தவறான முறைங்க. வியூவர்ஸ்க்கு நான் சொல்றேன், பல்லவில இருந்து ஒரு பாடல் பல்லவில இருந்து பாடணும். சரணத்திலிருந்து பாடுறீங்கன்னா உங்களுக்கு சரியா பாட தெரியல.